அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருப்பாவை பொதுத்தமிழ் தாள் 2ல உள்ள செய்யுள் பகுதியிலிருந்து பார்க்க போறோம். தாள் 2 பொதுத்தமிழ் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரால் எழுதப்பட்டது. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர். ஆண்டாள் நம்மாழ்வாரால் ஒரு தோட்டத்தில் திருமாலினுடைய பூஜை செடிகள் வளர்க்கக்கூடிய பொய்கையில் துளாய் மாலையின் கீழ், துளாய் செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டவர். இவர் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக அறியப்படுகிறார். வைணவம் போற்றுகின்ற 12 ஆழ்வார்கள்ல இவர் பெண்பால் புலவராக தென்படுகின்றார். இவர் 2 நூல்கள், திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. இவர் பெரும்பாலும் இவருடைய சமயம் திருமாலை வழிபடுகின்ற காரணத்தினால் வைணவ சமய நூல்கள் வரலாறு பற்றி தென்படுகிறது. இறைவன் பெருமாள் மீது கொண்ட காதலால் இறைவனுக்காக அவரது தந்தை தினமும் தொடுத்த மாலையை தான் சூடி பின் பெருமாளுக்கு சாற்றிய காரணத்தினால் இவர் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகின்றார், சிறப்பிக்கப்படுகின்றார். அத்தகைய ஆண்டாள் பெருமாட்டியார் பாடி அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 2 பாடல்கள் மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். இந்த 2 பாடல்களை நம்ம படிச்சுட்டாலே ஒட்டுமொத்தமா திருப்பாவையின் 30 பாடல்களையும் படித்ததாக நாம் இறைவனுடைய அருளை பெறலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுல முதலாவதாக இருக்கின்ற பாடல் மார்கழி மாதம். பொதுவாக ஆண்டாளுடைய இந்த 30 பாடல்களும் மார்கழி மாதத்தில் 30 நாளும் பாடப்பட்டு கன்னியர்களால் இறைவனுடைய வைகுண்ட மோட்சம் கிடைப்பதாக பாடப்படுகின்றது. அந்த வகையில் மார்கழி 1ஆம் நாள் பாடக்கூடியதாக முதல் பாடல் அமைகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமிகாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவா என்பது பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருளாக நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் விரதம் இருக்கிறதுக்காக இந்த பெண்கள்லாம் அதிகாலை எழுந்து நீராடி தன் தோழியரை அடுத்தடுத்த அண்டை வீடுகள் எழுப்பி கொண்டு அதிகாலை நீராடலுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும்போ அந்த பெண்களை உடன் அழைத்து செல்வதாக அமைகிறது. அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, எம் தோழியரே, நீங்க எல்லாம் எந்திரிச்சு வாங்க, ஆயர்பாடியில இருக்கக்கூடிய செல்வ சிறுமிகளே வாங்கம்மா, நம்ம எல்லாரும் இந்த முழு நிலா நாள் பௌர்ணமி நாளுல இறைவன் ஒளி வீசி நிற்கின்ற இந்த நாளுல இறைவனை, அதாவது கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபனாகிய பெருமாளை, திருமாலை, அழகிய கண்களை உடைய யசோதை பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் ஆகிய கண்ணபிரான், கரிய நிறத்தவன், சிவந்த கண்களை உடையவன், சூரியனை போல பிரகாசமான காட்சியை கொண்டவனாகிய நாராயணின் அம்சமான கண்ணபிரானை நாம வழிபட்டோம்னா அவன் கண்டிப்பாக நம்மளை காத்தருள்வான். ஆகவே பெண்களே, நீங்கள் அனைவரும் வாருங்கள், இறைவனுடைய புகழை பாடி புகழ்ந்தோமானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நம்மை போற்றுவார்கள், புகழ்வார்கள், நமக்கு மோட்சம் கிட்டும் என்று ஆண்டாள் இந்த பாடல் வழியாக நம்மை இறைவன் திருமாலிடம் அழைத்து செல்கின்றார். அது மட்டுமல்ல, 2வது பாடலை நமக்கு விரதம் இருக்கின்ற முறையை சொல்கிறது. 2வது பாடலாகிய இதுல தை நோன்பு என்று சொல்லக்கூடிய தை மார்கழி, இதுல இருக்கக்கூடிய மார்கழி மாத நோன்பு. இந்த நோன்பு இருப்பது எப்படி, அதாவது இந்த மார்கழி 30 நாளும் விரதம் இருந்து இறைவனை வழிபடுகின்ற முறையை பற்றி சொல்கிறதா இந்த பாடல். இதுல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ
பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறு எண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். அதாவது அன்புள்ள தோழிமார்களே, வாங்க அந்த பரந்தாமனுடைய பாதத்தை பணிந்து வணங்குவோம். அவனை அடைவதற்கான வழிமுறைகள் என்னன்னா, நம்ம நோன்பு இருக்கணும். அந்த நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணவுல நெய் சேர்த்துக்க கூடாது, பால் சேர்த்துக்க கூடாது. அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்பே நம்மெல்லாம் எந்திரிச்சு நீராடி இறைவனை வழிபடக்கூடிய வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி பெண்கள் நம்ம கண்களில் மையிட்டு கொள்ளக்கூடாது. அது மாதிரி கூந்தல்கள்ல மலர் சூடி கொள்ளக்கூடாது. மிக முக்கியமாக தீய சொற்களை பேசுதல், மனதால கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. தீய சொற்களை கேட்காமலும் பிறரை துன்புறுத்தாமலும் கோல் சொல்தல் போன்ற தீ வினைகளை செய்யாமலும் இருத்தல் நல்லது. அதை காட்டிலும் ஏதாவது ஒரு ஏழைக்காவது நாம் தர்மம் செய்து வாழ வேண்டும். இதுவே இந்த விரதத்தின் முழுமையான நோக்கமும் அதை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளும் என்று ஆண்டாள் நமக்கு இந்த மார்கழி நோன்பினுடைய அவசியத்தை முறையை வெளிப்படுத்துகின்றார். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா உணவு, உடல் நோன்பு, மன நோன்பு ரெண்டையுமே சேர்த்து சொல்றாங்க. உணவுல நெய், பால் இதெல்லாம் நமக்கு டைஜஷனுக்கு உகந்தது அல்ல. குளிர்காலத்துல நம்ம கடுமையான கொழுப்பு சத்துள்ள உணவுகளை உண்ணக்கூடாதுன்றத இது மறைமுகமாக நமக்கு அறிவியல் செய்தின்னு சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஆண்டாள் நமக்கு ரெண்டு விஷயங்கள், உணவு, உடல் ஆரோக்கியம் குறித்து நோன்பு இருக்கிறத பத்தி சொல்றாங்க. ஆக நம்ம இந்த நோன்பினுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா, இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டுதான் நமக்கு பாடுறாங்க. ஏன்னா இந்த 30 பாடல்களை 30 நாள் நம்ம பாடி முடிச்சுட்டோம்னா வைகுண்டம், சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய திருமால் உரைகின்ற 108வது திருப்பதிகமாகிய அந்த வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்கும்ன்றத புண்ணிய ஸ்தலமான அந்த புண்ணியத்தை நாம் பெறுவோம் என்றதை சொல்றாங்க. அடுத்து விரதம் இருக்கிற முறைகளை சொல்லி உணவு கட்டுப்பாட்டோடு மனக்கட்டுப்பாடும் வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் வழி நமக்கு வலியுறுத்துறாங்க என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த செய்தியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.